அறிவாளி அப்படின்னு சொல்லப்படுபவனுக்கும் புத்திசாலி என்று சொல்லப்படுபவனுக்கும் நிறைய வித்தியாசம் என்பது உண்டு. கல்வி அறிவு என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்கிறார்களே, புதனுக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பொன் அப்படின்னு சொன்னால் அது செல்வ வளத்தை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த செல்வம் என்பது கூட கிடைத்துவிடும். ஆனால் புதன் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, இந்த புதனைத்தான் ஜோதிடவியலிலே புத்திகாரகன் என்று சொல்கிறார்கள். புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்வம் இருக்கிறதா, இந்த புத்தி அப்படிங்கிறதுக்கும் அறிவுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? அறிவாளி அப்படின்னு சொல்லப்படுபவனுக்கும் புத்திசாலி என்று சொல்லப்படுபவனுக்கும் நிறைய வித்தியாசம் என்பது உண்டு. அறிவாளின் யாரை சொல்லுவா? நன்கு படித்தவனை சொல்வார்கள், நன்கு கல்வி கற்றவனை அறிவாளி என்று சொல்வார்கள். ஆனால் புத்திசாலியாக இருப்பதற்கு கல்வி கற்றிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்காதவர்கள் கூட பலரும் புத்திசாலியாக இருப்பதை நாம் வரலாற்றிலே பார்த்திருப்போம். ஏன்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு கூட வசதிங்கிறது இருந்திருக்காது. ஆனால் தங்களுடைய புத்தி சாதுரியத்தின் மூலமாக உழைப்பாலே உயர்ந்திருப்பார்கள். இன்னைக்கு கூட பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கலாமே, அவர்களுடைய ஜாதகத்துல பார்க்கும் பொழுது அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய வலிமையானது அதிகப்படியாகவே இருக்கும். அதனாலதான் வியாபாரத்திற்கு அதிபதி அப்படின்னு சொன்னா கூட, அந்த பிசினஸ் மேன் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகத்திலே புதன் என்கின்ற கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கா. எதற்கு என்று சொன்னால், அந்த புத்திசாலித்தனம் என்பது அவருக்கு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும், எங்கே எதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சாதுரியம்னு சொல்றா இல்லையா, அந்த புத்தி சாதுரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த புதனை பார்க்கிறார்கள். ஆக செல்வம் என்பது கூட கிடைத்துவிடும். ஆனால் இந்த புத்தி சாதுரியம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதனின் அனுகிரகம் வேண்டும் என்பதால் தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், கல்வி அறிவு என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. புத்திசாலியாக இருப்பவன் தான் எல்லா இடத்திலேயுமே அவனால் பிழைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவார். சௌமியம் சௌமிய குணாபேதம் தம்புதம் பிரணமாமியகம் என்று புதனுக்குரிய ஸ்லோகமானது சொல்கிறது. அவன் சௌமியமாக இருக்க வேண்டும். அதனால்தான் புதவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன்கிழமையை சௌமிய வாசரம் என்ற பெயரிலே தான் சங்கல்பம் செய்யும் பொழுது சொல்வார்கள். அவன் சௌமியமாக இருக்க வேண்டும், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும், இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த புத்தி சாதுரியம் என்பது இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். இது ஒரு சில பேர் குறையா கூட சொல்லுவா தெரியுமா, அவன் ஒரு பச்சோந்தி, அங்க போய் அவன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறையாக சொல்பவர்களும் இருப்பார்கள். இங்கே நான் ஏன் பச்சோந்திங்கிறத நினைவூட்டினேன்னு சொன்னா, அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய நிறமே பச்சை என்கின்ற நிறம்தான். ஆக அந்த பச்சோந்திங்கிற வார்த்தையிலிருந்து அதை புரிந்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொன்னேன். ஆக இந்த புதன் என்பவர் தான் புத்தி சாதுரியத்தை கொடுக்கக்கூடியவர், அந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றா இல்லையா, இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த புத்தி சாதுரியம் என்பது வேண்டும் தானே. நம்ம திருவள்ளுவர் கூட எப்படி சொல்லி இருப்பார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லியிருப்பார் அல்லவா. அந்த நிற்க அதற்கு தக அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கற்க கசடர நன்றாக படித்து விட வேண்டும், அந்த படித்த விஷயங்களை சரியான முறையிலே பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருப்பார். அதற்கேற்றார் போல்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் படித்த விஷயங்களை சரியான இடத்திலே சரியான நேரத்திலே சரியான அளவிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய அனுகிரகம் தேவை. அதனால்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கா. அந்த புதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற புதன்கிழமை நாளிலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்க நின்று அந்த பெருமாளை சொல்லி இருப்பார்கள் அல்லவா. ஆக அந்த பச்சை என்கின்ற நிறத்திற்கும் அந்த பெருமாளிற்கும் இந்த புதனுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இன்னொரு விஷயம் சொன்ன, அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய
ஆதிக்கத்தினை பெற்ற தாவரமாகத்தான் துளசியினை சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த துளசி பிரசாதம் அப்படிங்கிறத கூட அந்த பெருமாள் கோவிலில் தரா. இந்த துளசி என்பது கூட நம்முடைய புத்தி கூர்மையை தூண்டக்கூடிய அந்த திறனை பெற்றது. அதனால்தான் இந்த துளசியை 2 திருத்துழான்னு சொல்லுவா. அதை 2 கிள்ளி வாயில போட்டுக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறது அல்லவா. நரம்பு மண்டலமானது உறுதி பெறுகிறது. இத்தனை சக்திகளையும் கொடுக்கக்கூடிய அந்த புதனை வணங்க வேண்டும், அந்த புதன்கிழமை நாளிலே படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. நம்ம ஒரு வியாபாரத்தை தூக்குவதற்கு கூட புதன்கிழமை நாள் என்பது மிகவும் உகந்த நாளாக இருக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்ன பொன் என்கின்ற அந்த செல்வம் அது எப்போ வேணாலும் கிடைக்கும். செல்வத்தை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த புத்தி சாதுரியம் இருந்தால், அந்த திறமை என்பது இருந்தால், செல்வம் என்பது தானாக வந்து சேர்ந்து விடும் தானே. ஆக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்கின்ற அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த புதன்கிழமை நாளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய புத்தி என்கின்ற விஷயத்தை சரியான இடத்திலே பிரயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானை வேண்டிக் கொள்வோமாக. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.